வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் தங்கியிருந்த ஈராக்கிய தளம் ஒன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ள அதேவேளை இந்த தாக்குதலை மேற்கொண்டது ஜார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈராக் ராணுவத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ள முன்னாள் ஈரான் ஆதரவு குழுவான கெசட் அல் சைபியின் தளத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தாக்குதல் இடம்பெற்றதாக ஈராக்கின் உள்துறை அமைச்சு அதிகாரி ஒருவர் சொல்லியிருந்தார். இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 3 ஈராக்கிய படையினரும் உள்ளனர். விமான தாக்குதலை இடம்பெற்றது என ஈராக் அதிகாரிகள் இருவர் குற்றம் சாட்டியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்குது. உயிரிழப்புகளும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டதாக தெரிவித்த ஹெசட் அல் செபி அமைப்பு தனது பகுதிகளில் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈராக்கிய படையினர் ஜார் தாக்குதலை மேற்கொண்டனர் என்பதை தெரிவிக்கவில்லை. ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றதா என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. இதேவேளை அமெரிக்கா இந்த தாக்குதலை தான் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஈராக்கின் மீது குறித்த தினத்தில் தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம் அமெரிக்க படையினர் தாக்குதலை மேற்கொண்டனர் என சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐஎஸ் அமைப்புக்கு எதிராக போராடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஹெசட் அல் ஜாபி அமைப்பு தற்போது ஈராக்கிய ராணுவத்தின் ஒரு பிரிவாக செயற்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல்களை நடத்திய நிலையில் இஸ்ரேல் ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட பதில் நடவடிக்கையாக இது அமைந்திருந்தது என்று இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். தாக்க வரும் இலக்குகளை ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதோடு மத்திய ஈரானில் அல்ஸ்பகான் மற்றும் வடமேற்கு ஈரானின் தப்ரீஸ் நகரங்களில் வெடிப்புகள் இடம்பெற்றிருந்தன. எனினும் ஈரான் அரச ஊடகம் இந்த தாக்குதலை குறைத்து கூறியதோடு தாக்குதலை அடுத்து கொண்டுவரப்பட்ட வான் கட்டுப்படுத்தலையும் தளர்த்தியது. ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தும் திட்டத்தை இஸ்ரேல் கடந்த வியாழக்கிழமை மாலை தனது நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவுக்கு சொல்லியிருந்தது. எனினும் இந்த எச்சரிக்கையில் தாக்குதல் தொடர்பில் விவரம் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஈரான் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளை தவிர்ப்பதற்கு அறிவுறுத்தி இருந்ததோடு குறிப்பிட்ட ராணுவ திட்டங்கள் அல்லது ஈரானிய புரட்சி காவல்படையினுடன் தொடர்புபட்ட இடங்கள் மீது அவதானம் செலுத்தப்பட்டதாக அந்த அறிவித்தலில் சொல்லப்பட்டிருந்தது. மறுபுறம் சிரியாவின் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள வான் பாதுகாப்பு நிலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதாக அந்த நாட்டு ராணுவத்தை மேற்கோள் காட்டி சிரியா ஊடகமான சனா செய்தி வெளியிட்டிருந்தது. ஈரான் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலில் இருந்து நடத்தப்பட்டதையும் அது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது என்பதையும் 3 மேற்கத்திய அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுகின்றன. எனினும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிடுவதை இஸ்ரேலிய அரசு மற்றும் ராணுவம் மறுத்து கொள்கையை கடைபிடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு அஸ்பஹான் நகருக்கு மேலால் பறந்த 3 ஆளில்லா விமானங்கள் மீது நடத்திய அந்த தாக்குதலில் சிறு எண்ணிக்கையிலான வெடிப்புகள் இடம்பெற்றதாக அந்த தாக்குதலை ஈரானிய ஊடகம் மற்றும் அதிகாரிகள் விவரித்திருந்தனர். பதில் தாக்குதல் ஒன்றை தவிர்க்கும் வகையில் இந்த சம்பவத்தை இஸ்ரேலிய தாக்குதல் என்பதற்கு பதில் ஊடுருவிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்துக்காக இஸ்ரேலுக்கு எதிராக பதில் நடவடிக்கை எடுக்க எந்த திட்டமும் இல்லை என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார். சம்பவத்தின் வெளி மூலம் உறுதி செய்யப்படவில்லை. நாம் எந்த வழி தாக்குதலையும் சந்திக்கவில்லை என்பதோடு இது தாக்குதலை விட ஊடுருவலாகவே விவாதிக்கப்படுகிறது என்று அந்த அதிகாரி சொல்லியிருந்தார். இஸ்பஹானின் வான் பாதுகாப்பு அமைப்பு சில வான் பொருட்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று ஈரானின் உயர் ராணுவத்தின் தளபதியான அப்துல் ரஹ்மான் முசாவி ஊடகத்தில் சொல்லியிருந்தார். இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று தினம் தேசிய தொலைக்காட்சியில் பேசிய ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசி இந்த தாக்குதல் தொடர்பில் எதுவும் கூறவில்லை என்பதோடு கடந்த வாரம் நடத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை பாராட்டி பேசியிருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சிரிய தலைநகர் டமாஸ்காவில் ஈரானிய துணை தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது 300க்கும் அதிகமான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியது. இது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய முதல் நேரடி தாக்குதலாகும் என்று சொல்லியிருந்தார். இஸ்ரேலின் எந்த ஒரு பதில் தாக்குதலுக்கும் கடுமையான பதில் கொடுக்கப்படும் என்று ஈரான் ஜனாதிபதி முன்னதாக எச்சரித்திருந்தார். தாக்குதல்கள் தொடர்பில் ஈரானிய செய்திகளில் இஸ்ரேல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனினும்
நேரம் இஸ்ரேலின் பாதுகாப்பு தொடர்ந்து உசார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதோடு எருசலேத்தில் உள்ள அமெரிக்க தூதரக ஊழியர்களுக்கு அந்த நாடு பயண கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதோடு அமெரிக்க பிரஜைகளுக்கு அவதானத்துடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன முழு அங்கீத்துவம் பெறுவதை தடுக்கும் வகையில் அமெரிக்க பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. பாலஸ்தீனத்துக்கு முழு அங்கத்துவத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐநா பொதுச்சபையினருக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவே பாதுகாப்பு சபையில் கடந்த 18ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 15 அங்கத்துவ நாடுகளை மேற்கொண்ட பொது சபையில் 12 நாடுகள் ஆதரவு வழங்கிய போதும் பிரிட்டன் மற்றும் சுவிட்சர்லாந்து வாக்களிப்பை தவிர்த்திருந்தன. இரு நாட்டு தீர்வை அமெரிக்கா தொடர்ந்து வலுவாக ஆதரிக்கின்றது. இந்த வாக்கு பாலஸ்தீன நாட்டுக்கு எதிரானது அல்ல என்ற போதும் இருதரப்புகளுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மாத்திரமே ஒரு செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தது. ஐநாவுக்கான அமெரிக்க பிரதி தூதுவர் ராபர்ட் பூட் பாதுகாப்பு சபையில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தியதுக்கு கண்டனத்தை வெளியிட்ட பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் இந்த செயல் நியாயமற்றது, தார்மீகமற்றது மற்றும் நியாயப்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தார். ஐநாவில் தற்போது கண்காணிப்பு நாடாக இருக்கும் பாலஸ்தீனம் அதில் முழு அங்கத்துவம் பெறுவதற்கு பாதுகாப்பு சபையின் பரிந்துரையை பெற்று பின்னர் 193 அங்கத்துவ நாடுகள் கொண்ட பாதுகாப்பு சபையில் குறைந்தது 3/2 வாக்குகளை பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையில் என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.